4 ஜூலைக்கு மேல் 400க்கு மேல் நாட்டிலே மலர் இருக்கிற நல்லாட்சியுடைய தலைவராக விளங்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக மீண்டும் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்று அருள்மிகு சுப்பிரமணியசாமி அவர்களை தரிசனம் செய்து பூஜை செய்து வந்திருக்கிறோம். 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைக்காதுன்னு திமுக தொடர்ந்து எல்லா பிரச்சாரங்களிலுமே சொல்லிட்டு வராங்க. திமுக ஏதோ சொல்லிட்டு தான் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு நல்லது செய்யுதுங்கிற எண்ணமே எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. நாட்டில் எதுவும் நல்லது நடந்துடக்கூடாதுங்கிறத தான் திமுக கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி சொல்ல முடியும்? மக்கள் தீர்ப்பளிக்கும் போது அவங்க எப்படி சொல்ல முடியும்? திமுக தேர்தல் அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? அது தேர்தல் அறிக்கையா? காமெடியா இல்லை உங்களுக்கு? சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். நாங்கள் கொடுக்க முடியுமா? மத்திய அரசு தான் கொடுக்க முடியும். உங்களுக்கே சிரிப்பா இல்லையா அதை பார்த்து? ஏற்கனவே சிலிண்டர் விலை 200 ரூபா குறைப்பாங்க, குறைச்சாங்களா? வேற என்ன அறிக்கை சொல்லியிருக்காங்க? பெட்ரோல் சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் யார் குறைக்கணும்? அதிமுகவும் அதே மாதிரி தேர்தல் அறிக்கை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. மகளிர் உதவித்தொகை 3000 வேணுங்கிற போதெல்லாம் மத்திய அரசு வலியுறுத்துவோன்றலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 3000 ரூபா மத்திய அரசில் கேட்டு வாங்கி கொடுப்பாங்க. முதல்ல தேர்தலில் ஜெயிக்கணும். எந்த அரசாங்கத்தோடு கூட்டணியில் இருக்கும். அவங்க எந்த கூட்டணியிலும் இல்லை. மத்திய அரசில் கேட்டு வாங்கி கொடுப்பாங்கன்னா அதை நாங்களே கொடுத்துருவோமே. இவங்க எது கொடுக்குறது? இப்போ ஏற்கனவே நாங்களே கொடுத்துட்ருக்கோம். எல்லாத்துக்கும் இலவச வீடு. இன்றைக்கி எல்லா பெண்களுக்கும் இன்றைக்கி இலவச சிலிண்டர் யார் கொடுக்குறாங்க? பிரதமர் மோடி கொடுக்குறாங்க. அப்படி தானம்மா எல்லோரும் கொடுக்காங்களா? இலவசமாக பாருங்கள். அந்த அம்மாட்ட கேளுங்க, அந்த திருப்புங்க. செட்டப் இல்லை, அவங்க வந்து தற்செயலாக வந்திருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்சூரன்ஸ் ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் யார் கொடுக்குறாங்க? மத்திய அரசு கொடுக்குறாங்க. இவங்க இன்றைக்கி இருக்குது அகில இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இருக்குது. காங்கிரஸ் கட்சி தேஞ்சி இப்போ கட்டரம்பாக வந்துடுச்சு. 40 இடத்துல தான் இப்போ இருக்காங்க. 40 இடத்துடைய காங்கிரஸ் இன்றைக்கி இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்ய முடியும்? இவங்களுக்கு ரொம்ப ஒரு பொய்யான தேர்தல் அறிக்கை. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபா கொடுப்போன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போனா ஒரு குறிப்பிட்ட குடும்ப பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லி, அப்போ மற்ற பெண்கள்லாம் என்னாச்சு? இதுதான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. சொல்லாமலே செய்வது நரேந்திர மோடி. தூத்துக்குடியில் வந்து கனிமொழி எம்பி போட்டியிட்டதுனால தான் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலிக்கு மாற்றப்பட்டார்னு பரவாயில்ல ஒரு குற்றச்சாட்டு. அது பரவாயில்ல, அது குற்றச்சாட்டாது இல்லை, அதான் சொல்கிறாங்க. முதல்ல உங்களை இங்கே தூத்துக்குடிக்கு அறிவிச்சுட்டு 2வது நெல்லைக்கு அறிவிச்சாங்கல்ல. கனிமொழி எம்பி இருக்கிறதுனால தான் இவங்களை வந்து தோல்வி பயத்தில் பயப்படுறதா? தோல்வி பயம் அப்படின்னு அவங்க பேசி வராங்க. சரி, அது அவங்க சொல்கிறது. அவங்க தோல்வி பயம்னு அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. எனக்கு அதை பற்றி ஒன்றும் அக்கறை. அமைச்சர் அனிதராசன் பிரதமர் மோடி விமர்சனம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஜனநாயக நாட்டில் விமர்சனம் பண்ணுறது எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அந்த விமர்சனம் நாகரிகமான முறையில் பண்ணியாச்சுன்னா அது எல்லாருக்குமே நல்லதாக இருக்குது. 2வது இடத்த கூட பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறத கனிமொழி திட்டமாக சொல்கிறாங்க. தமிழகத்தில் 2வது இடம் கூட பாஜக வரக்கூடாது அப்படின்னு நான் இப்போ தானே சொன்னேன். அது மக்கள் தான் தீர்மானிக்கணும். தனிப்பட்ட முறையில் ஒரு கனிமொழி மட்டும் சொல்கிறதுனால அது நடந்துடும். எம்எல்ஏ டு எம்பி நீங்களே விருப்பப்பட்டு கேட்டிருக்கீங்க. தமிழக அரசின் மீது போகுமா? இல்லை இல்லை, அதாவது எப்படின்னா மாநில அரசு சில விஷயங்களை மட்டும்தான் செய்ய முடியும். மத்திய அரசு நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அதை புரட்சித் தலைவி அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னால் எனக்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டது போல் ஒரு எண்ணம் வந்தது. அந்த இடைவெளி காரணமாக நரேந்திர மோடி அவருடைய செயல்பாடுகளை பிடிச்சிருந்தது. அதாவது பாஜக தன்னுடைய ஆணவத்தால் அழிய போகிறதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஆணவங்கிற வார்த்தையை யார் பயன்படுத்தியிருக்கிறார்? பயன்படுத்தினவங்க யார்? ஆணவக்காரர்கள் தான் ஆணவத்தை பற்றி பேசும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.